அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா. சார் அண்ணா இந்த சின்ன திரையில இருந்து தான் பெரிய திரைக்கு வந்து பெரிய ஆள் ஆனாரு சிவகார்த்திகேயன். ஆமாண்ணா. அப்புறம் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளாயிட்டாரு. அவர் இடத்த பிடிக்கணும் நீங்க நினைக்கீங்களா? ஏன்னா அந்த அவரே மாதிரி பெண் வேடம் போட்டு ரூம்ல கேட்டீங்க. ஆமா, அதே தான் திருப்பி கேட்கலாம். பதிலும் சொல்லிட்டேன், திருப்பி வந்து கேட்கறீங்க. நெல்சன் படத்துலயும் அடுத்து சேர்ந்தீங்க. என்னன்னா நெல்சன் படத்துலயும் அடுத்து அவருக்கு ஒரு மாதிரியே கூட்டணி இருக்கீங்க. ஆமாண்ணா. அதே மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அவர் மாதிரி வரணும்? அவர் எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இல்லைண்ணா, எனக்கு டெஃபினட்டா அங்க சொன்னதே அப்படியே நானும் சொல்லட்டுமா? சரியா, சிவான சேதுபதி அண்ணா எனக்கு 2 பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அஜித் சார், விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது. என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன், வெறும் ஸ்க்ரீனில் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான், இங்கேருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போ தான் என்ன மாதிரியான பசங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது. அப்போ ஓகே, ஏதோ ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சின்சியராக அதை பண்ணிட முடியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவானன்ட்ட அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ சேதுவன்ட்ட அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து, ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுவும் நடித்து கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அது ஒரு 1000ல் ஒருத்தருக்கு, 10,000ல் ஒருத்தருக்கு, லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் மாதிரி கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்குது, ப்ளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 2 questions. கவின்ஜி முடிவு நீங்க பண்ணாங்க, நாங்க முடிவு பண்ணிடுறோம். இல்ல நேரம் இல்லன்னு பிஆர் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு தான அடுத்த ஆப்ஷன். சரி கேளுங்க. ஓகே கவின்ஜி, ஒரு क्वेश्चन. அதாவது நீங்க வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவா இருந்தார் பிரசாந்த். ஸ்டார்னு படம் வந்தது, அவர் பேரும் காதல் இளவரசன். இன்னைக்கு காதல் இளவரசன்னா எங்க கண்களுக்கு நீங்க தான் தெரியுறீங்க. அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஆனழகன்கிற படத்துல ஒரு பெண் வேடம் போட்டிருப்பார், ரொம்ப ஃபேமஸ் அந்த படம். ஓகேங்களா? அன்னைக்கு வந்து இத்தனை ஹீரோ கிடையாது, அவர் மட்டும். அந்த மாதிரி ஒரு நோக்கம், ஒரு சென்டிமெண்ட் இதுக்குள்ளார வச்சு தான் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? என்னோட கேள்வி. இல்லைண்ணா, இந்த படத்தோட இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டார்னா வெறுமன அந்த ஸ்க்ரீனில் வர அது கிடையாது ஸ்டார். ஐ மீன் அதுவும் ஸ்டார் தான். அது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பீப்புள்ஸ் சாம்பியன் எல்லாருமே ஸ்டார் தான். மக்கள் யாரெல்லாம் நம்ம யாரை பெருசாக ரொம்ப ரசிக்கிறோமோ, அண்ணாந்து பார்க்குறோமோ, அவங்க எல்லாருமே ஸ்டார் தான். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புகிற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சினிமா இல்லை ஸ்போர்ட்ஸு மற்ற கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அடையாளமோ அந்த லைம்லைட்டோ அது கிடச்சிருது. ஆனால் அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில் அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாமல் நிச்சயமாக அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான். அவனை யாரு அங்கீகரிக்கிறது, அவனை யாரு பாராட்டுறது? ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான் நம்ம ஸ்டார். டேரக்டர் சார், ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி. ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் எல்லாரையும் பாராட்டினீங்க, பாடலாசிரியர்களை விட்டீங்க. ஆனால் இவரும் ஒரு பாடலாசிரியர்னாரு நம்ம காம்பேரும். நான் அந்த வரி காதே கொடுக்க மாட்டேன், அந்த ஒரு வரி வந்தது பாருங்க, என் விழி மீன்களை தூண்டிலால் அப்படின்னு ஒரு, அதுக்கப்புறம் சரி இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா உன் தலையை கோதி என் கைரேகை ஜாஸ்தி ஆகிட்டுங்கிற மாதிரி அவரை பாராட்டிடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி, இங்கே அந்த பேனர் தான் அவர் சொல்லிட்டாரு, எங்கள்கிட்ட உங்களை தப்பிக்க வச்சுட்டாரு. ஆனாலும் எம்ஜிஆர் ஸ்டாருங்கிற அந்த இதில் பின்னாடி அந்த பேனரில் இல்லாமல் போன அமிதாப் கூட இருக்கிறார், நம்ம ஊருக்கு அவ்வளோவா சம்மந்தம் இல்லாதவர். அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண் தான் முதல்ல நடிக்கிறதா. 3 கொஸ்டின், 2 அடுத்து வாய்ப்பு கிடையாது. அடுத்து என்ன காரணம் கவினை அதையும் சொல்லுங்க. ரைட் சார், இது ஆடியோ லான்ச் பிளான்ல இருக்கு சார். இப்பவுமே யுவன் சாரோட டேட்ஸ் தெரியல, மேபி ஆடியோ லான்ச் இருந்துச்சுன்னா அப்பா சொல்லலான்றதுக்காக லிரிக்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான். எல்லாம் நிறைய லிரிக்ஸ் வச்சிருக்காங்க சொல்லணும்னு நினச்சேன். 2வது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் சார் ப்ராக்டிக்கலான ரீசன் தான் சார். இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு எனக்கு பிடிச்ச ஆர்ட்டில் வச்சுருக்கேன். இன்னொருத்தர் ஆட் பண்ணால் இந்த சிமிட்ரியாக இருக்காதுன்ற ஒரு ஃபீல்காக பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. 3வது ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். நான் லைக் காரணங்கள் வேறு காரணங்கள் சார், ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான். பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவாக இருந்ததுக்காக ஹரிஷ் கல்யாணுக்கு நன்றி சொல்லணும் சார். அவ்வளோதான்.